பிளாஸ்ட். நிறைய சுபாஷ் கே ராஜ் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் நம்ம ஆள் பட்டறையிலேருந்து நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வராங்க. அதில் ஒருத்தர் வந்து சுபாஷ் கே ராஜ் அப்படின்னு சொல்லலாம். இது சம்மந்தமே இல்லாத ஒரு படங்க. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறா அப்படிங்களாவே ஒரு ஜஸ்ட் ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா ஏஜிஎஸ் வந்து எப்படின்னா பார்த்து பொறுக்கி கரெக்டான ஸ்கிரிப்டு, கரெக்டாக அந்த கமர்ஷியல் அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அது சரியாக வருமா வராதா அப்படின்ட்டு. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பவே ஒரு யோசனை இருந்தது. ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஓகேடா நல்லா இருக்கே அப்படின்ட்டு இருந்துச்சு. படத்தை பார்த்தா உண்மையாலுமே செம்மையாக சரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 நான் மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா அர்ஜுன் சிதம்பரம் அவரோட ரோல் வில்லனாக ஒன்று பண்ணியிருக்காருங்க. மெனசிங் வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ரொம்ப நாள் கழித்து நான் சொல்கிறது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் எப்படி பார்த்தோமோ அவர் வர்றப்போ ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆச்சு தெரியுங்களா. கைதியில் வர்றப்போ செம்மடா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் யாரா அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததில்ல. அதில் ஒரு 95% எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த ரோலில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கு அப்படி அர்ஜுன் சிதம்பரம். இதில் என்னன்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபி தான் இந்த படத்தோட பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் யாராவது ஃபஸ்ட்டு வந்து இந்த 50வது நாள் விருது தராங்கன்னா முதல்ல இந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி டீமை கூப்பிட்டு முதல்ல விருது தரணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போது அர்ஜுன் சார் ஸ்டண்ட் பண்ணுறது நமக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவரே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரு, எல்லாமே அவர் பண்ணிடுவார். ஆனால் அந்த மனுஷன் என்னன்னா வயசாகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்பவும் ஒரு ஹீரோ தான் நினைக்கிறேன். நம்ம குழந்தையாக இருந்தப்பவும் பார்த்தீங்கன்னா டமால் டிமில் நேரம் அடிச்சுட்டு இருப்போம். அப்படி இப்பவும் பார்த்தீங்கன்னா அதே கிக்கு, அதே ஜம்ப்பு, அதே ஸ்பீடில் ஒன்று பண்ணுற. அப்படி எப்படி தான் அந்த உடம்பு இப்படி வச்சுருக்கா அப்படியோ, எப்படி தான் அந்த ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எனக்கு தெரிஞ்சு மேக்கப்போ இந்த எக்ஸ்ட்ரா டச்சிங்ஸோ எதுவும் இல்லை, அப்படியே இருக்குது அப்படி ஆள். எனக்கு அவர் ஸ்டண்ட் பண்ணுறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. இதில் பிரீத்தி முகுந்தனோட ஸ்டண்ட்டு தான் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த கார்க்குள்ளே வந்து தலைவன் மேனேஜர் ஒருத்தர் வந்து குறைஞ்சிட்டே இருப்பான். கார்க்குள்ளே வச்சு ஒரு அட்டி உள்ளுக்கு டம்மால் டிமில்னு அதெல்லாம் சரியான ஸ்டண்ட். அதெல்லாம் செம்ம சிரிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி டார்க் காமெடியாக ஒன்று ட்ரீட் பண்ணியிருந்தா அப்படி. அது சூப்பராக அந்த இடங்கள்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அவ்வளவு ஃபிசிக்கலாக டிமாண்டிங்கான சேமித் அபிராமி அவங்க மேடம் அவங்களும் தான் எல்லாருமே போட்டு இழுத்து செமையாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அர்ஜுன் சிதம்பரம் தான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ரோல், ரொம்ப ஹோல்செம்மாக. இப்போது அந்த ரோலை பார்த்துட்டு அவர் நேராக பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பயமாக இருக்குது. இவன் எது வேணால் பண்ணிடுவான்டா அப்படின்ட்டு. படம் சூப்பராக ஃப்ளோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஃப்ளோ ஆச்சு. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, அந்த ஃபேமிலி என்டர்டெயின் இருக்குல்ல, அந்த என்ஜாய்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட செகண்ட் பார்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது படம். அது ஜான் கொக்கென் ஓகே வாட் எவர் ஜான் கொக்கென் அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, வில்லன் ரோல் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர்டு ஆயிடுச்சு. அந்த சிரிப்பு வந்துடுச்சு. என்ன அந்த சிரிப்பு ரொம்ப போண்டாடே நமக்கு இந்த வில்லன் வந்து இந்த பெரிய சேர் வந்துருச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா வந்துட்டானுங்கடா அப்படிங்கிற ஒரு மூடு இருக்குல்ல, அந்த மூடு நமக்கு தெரிஞ்ச அந்த நம்ம பீச் ஹவுஸ் வீடு அதெல்லாம் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இது பழைய ஃபார்முலாவே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுச்சு. அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதுபோக அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே லார்ஜர் தேன் லைஃப் ஈவெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மலையவே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ தான் பிடிக்கிறாங்களே. பார்த்தீங்கன்னா கல்குவாரியாக வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் பாதி கல்குவாரியாக தான் இருக்கும் போல். அவர் இன்றைக்கி வந்திருக்கிற அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து பேன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கல்குவாரியை பேன் பண்ணால் தான் தமிழ்நாடு தப்பிக்க மாட்டிருக்கு. அந்தளவு தோண்டி வச்சுருக்கானுங்க. ஸோ நடக்காதுன்னு இல்லை, பட் அதை தாண்டியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு மைனர் பிரச்சனைகளாக பார்க்குறேன். ஆனால் ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்த்தா ஆக்சுவலாக ஒரு எம்பவரிங் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு உமன் எம்பவரிங் மூவின்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு பார்க்குறப்ப வெளில வரப்போ தைரியமாக வருவாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்தால் வாயை உடச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு வெளில வருவாங்க. ரவி பஸ்ரூருடைய பிஜிஎம் பிரித்து மஞ்சிருக்காரு மனுஷன். சரியான ஒர்க்கு பிஜிஎம்மில் பயங்கர வேலை செஞ்சுருக்காரு. கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய நம்ம லோகேஷ் படங்களோட அந்த இது கொஞ்சம் அப்பப்போ அடிக்குது அந்த பிஜிஎம்மோட வாடை. பட் அதை தாண்டி ஒரு 95% செமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏங்க இந்த வீக்கெண்டுக்கு செமையான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேக்கேஜ்டு என்டர்டெய்னர், ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த படம். சின்ன சின்ன குறைகள் இதெல்லாம் தாங்க, சின்ன சின்ன குறைகள் அங்கங்கே இதான் குறைகள்ங்க. பட் மேஜராக எந்த ஃப்ளாவுமே பெருசாக வந்து படத்துக்குள்ளே கிடையாது. சுபாஷ் கே ராஜ் வந்து ஒரு நல்ல டைரக்டர். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு
ஒரு பவர் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத காமிப்பார். அதுக்கு ஒரு பில்டிங் காமிப்பார். அந்த பில்டிங் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆக்சுவலாக பவர் மூவ் ஆகிற காரிடார் அது. அந்த மாதிரி சின்ன சின்ன அதே மாதிரி நம்ம ராட்சசன் அவர் இன்பராஜ் அவர் வருவார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் இருப்பார். அந்த அங்கேருந்து பின்னாடி பார்த்தா பெரிய பில்டிங் தெரியும். அதுக்கு இந்த புரோக்கன் பீச் பக்கத்தில் இருக்குது. அங்கே ரொம்ப ரேராக தான் ஷூட் பண்ணுவாங்க. அது மாதிரி ரொம்ப நிறைய வந்து ஜாகிரபிக்கலாகவே அங்கங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே வச்சுருந்தா அப்படி. ஸோ அந்தளவுக்கு ஹீ இஸ் வெரி வெரி இன்டெலெக்சுவல் அண்ட் இன்டெலிஜென்ட். அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறையா நல்ல சூப்பரான சாலிடான கண்டென்ட் படங்கள் வந்து எதிர்பார்க்குறேன். ஓவரால் ஒரு நல்ல என்டர்டெய்னருங்க. கோ வாட்ச் இட். பை த வே இது வந்து ரோர் சவுத் என்னோட பிராண்டு. ஒரு 50% ஆஃபர் போட்டிருக்கோம் ஆன் எவ்ரி திங். சும்மா பேருக்கு ஆஃபர் கிடையாது, ப்ராப்பர் 50% ஆஃபர். வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமான விஷயங்கள் தான் இருக்குது. அது வந்து ட்ராக் பேண்ட்ஸ்லேருந்து பேபி செட்ஸ்லேருந்து ஐ மீன் சில்ட்ரன் செட்ஸ்லேருந்து டிஷர்ட்ஸ்லேருந்து ஹூடிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. சோஃபா கூட இருக்குது. இப்போ விற்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லது மட்டும்தான் பண்ணுறோம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.